யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 1-14. யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 1-14. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பெயர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்கள் இடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கிடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் பஸ்காவை குறித்து நாம் இங்கே ஆண்டவர் எப்படி கொண்டாட வேண்டும் பஸ்கா என்று சொல்லி மோசேக்கும் ஆரோனுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பஸ்காவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பஸ்கா என்பது பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பஸ்கா ஆடு, பலியிட்ட ஆடு இயேசு கிறிஸ்துவது. ஒரு வயதுள்ள பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி ஆணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பஸ்கா ஆடு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பஸ்கா என்று சொல்லும் பொழுது, பஸ்காவை நம்ம ஆசரிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். பஸ்கா பண்டிகை அன்று தான் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். நமக்காக ரத்தம் சிந்தினார். பஸ்காவுடைய ஆடாக அவர் அந்த இடத்துல, அந்த பஸ்கா பண்டிகை அன்று அவர் அந்த இடத்துல இரத்தம் சிந்தினதனை பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல மெயினாக பஸ்கா பண்டிகை குறித்து எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ரட்சிப்பை குறித்து நாம் இதில் பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், ஆண்டுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பார்வோன் மேலே நல்ல எகிப்து தேசம் அழிக்கப்பட்டுச்சு. அவனுடைய மனக்கடினத்தினால கடைசி வாத வர ஒன்றுமே பண்ணவில்லை. ஒருவரையும் விடவில்லை, ஆடு மாடையும் விடலை. ஒரு பிள்ளைகள் எங்கே வச்சிடுறேன்னா, பிள்ளை நீங்கள் ஆண்கள் மட்டுமாவது போங்கன்னு சொல்கிறேன். ஆண்கள் மட்டும் போங்க, மொத்தமாக அனுப்ப மாட்டேன், நான் எல்லாரையும் மொத்தமாக அனுப்ப மாட்டேன் இப்படி சொல்லி கடினப்படுத்தி ஆண்டவர் அந்த கடைசி வாதை முடியவும் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். எகிப்து ஜனங்கள் அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி ரத்தம் எங்கெல்லாம் இல்லையோ அந்த வீடுகளிலெல்லாம் மரணம் வரும், மரண கூக்குரல் உண்டாகும். ஆனால் இங்கே நேற்று பார்த்தோம், இங்கே ஒரு நாய் கூட குலைக்காது. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லோரும் ஒரு பாதுகாப்போடு இருப்பாங்க. மரணம் கிடையாது, ஜீவன். என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டோமோ
அன்றைக்கு நம்ம மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டோம். அந்தகார ராஜ்யத்திலேருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம ஆண்டவர் பிரவேசிக்க வச்சுட்டார். குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டோம். நமக்கும் இனிமே அந்த பிசாசுக்கும் எகிப்துக்கும், எகிப்து என்பது பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு சேவையை செய்துக்கிட்டு, அவனை சேவிச்சுக்கிட்டு, அவன் சொன்னதெல்லாம் செய்துக்கிட்டு நம்மளை கடினமாக வேலை வாங்கி, அவிசுவாசிகளுக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது. பவுல் எழுதுகிறார் இல்லையா, நீங்கள் முன்னே தூரமாக இருந்தீங்க, அந்நியர்களாக இருந்தீங்க, தேவனற்றவர்களாக இருந்தீங்க, இப்பொழுது சமயமாக வந்திருக்கீங்க இன்னும் சொல்லி எழுதுகிறார் பவுல். அப்போ ஒன்றும் கிடையாது. சாத்தானை சேவிக்கும் போது ஒன்றும் கிடைக்கல. அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து ரட்சித்து ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால அவங்கள பாதுகாத்து அவங்கள வெளியே கொண்டு வரார். எகிப்துக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க அந்த எகிப்தை அவங்க பார்க்க வேண்டியதும் இல்லை, எகிப்தை நினைக்க வேண்டியதும் இல்லை. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவங்க வந்த பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் எப்போல்லாம் எகிப்தை நினச்சாங்களோ அப்போ தான் ப்ராப்ளமே வந்துச்சு. பழைய வாழ்க்கையை நினைக்கிறது, பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பழைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நினச்சவங்க உண்மையாகவே ஒரு மூர்க்கத்தனம். பழைய வாழ்க்கை எப்படி நல்லா, அப்படியே கூக்குரலிட்டு கசக்கப்பட்டு நெருக்கப்பட்டு பிசாசுக்கு அடிமையாக இருந்தாங்க. ஆனால் ரட்சிப்பின் மூலமாக அவங்க வெளியே வந்தாங்க. பஸ்காட்டுக்குட்டின் ரத்தம், அந்த ரத்தம் ரொம்ப முக்கியம். இயேசுவின் ரத்தம், அதான் முதலாம் மாதம், உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருக்காகட்டும்னு சொல்கிறார். என்றைக்கு வர நம்ம பிசாசுக்குள்ள இருந்தோமோ, நமக்கு இந்த உலகத்தில் நம்ம செத்தவங்க மாதிரி தான் இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், மரித்தோர்த்தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வானார். உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் செத்து போனவங்களாக தான் ஆண்டவருக்கு முன்னால் இருக்காங்க, மரித்தோராக இருக்காங்க. பவுல் எழுதுகிறாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்போ கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பாருன்னு சொல்கிறார். மரித்தோர் தான், அவங்க எல்லாருமே மரித்தவர்கள் தான். என்றைக்கு வர நம்ம ரட்சிக்கப்படுற நாளுக்கு முன்னால் வர நம்ம அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தாருன்னு பவுல் சொல்கிறார். மரித்து கிடந்தோம், நம்ம செத்தவங்களாக தான் கிடந்தோம். ஆனால் என்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோமோ, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம அங்கே வேற ஒரு புது முதல் மாதம் தான் வாழ்க்கையே அப்போ தான் ஆரம்பிக்குது. நான் முன்னே சொல்லியிருக்கேன், ஹெவனில் போனவங்களுக்கு சிலருக்கு ஒரு அப்படி திரை மாதிரி ஆண்டவர் காமிக்கிறார். அந்த தரையில் இவங்க இப்போ ஒரு 18ஆம் வயசில் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க வைங்க, 18 வயசு அங்கே போட்டிருக்கோம் அந்த கிராஃப் மாதிரி. அதில் அது வர ஒரே இருட்டாக தான் இருக்கும். 18 வயசுலேருந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த கேட்குறாங்க, ஒரு 2 பேர் சாட்சின்னு அப்படி கேட்டிருக்கேன். அப்போது கேட்குறாங்க, ஆண்டவர் இந்த 18 வயசு வரை நான் உயிரோடு தானே இருந்தேன் பிறந்ததுலேருந்து, அதுவும் ஒரே இருட்டாக இருக்க அப்படின்னு கேட்டால், அந்த 18 வயசுல என்றைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்றைக்கி தான் உனக்கு ஜீவனே ஆரம்பிக்குது, உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதுவரை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதுக்கெல்லாம் கூட அக்கௌண்ட் இருக்கும். ஆண்டவர் அக்கௌண்ட் வச்சு நியாய தீர்ப்பு நாளையில் துன்மார்க்கருக்கு அந்த இதுக்கு ஏற்றபடி நியாயம் செய்வார். துன்மார்க்கருடைய எல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அக்கௌண்டெல்லாம் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிச்சிட்டு புது ஒரு தொடக்கத்தை ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்னு தருகிறார். அந்த முதலாம் மாதம்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது இங்கே அந்த ரட்சிக்கப்படுறதை கருத்து பாருங்கள், ஒரு யாத்திரை அன்னையிலேருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது, ஒரு விசுவாச யாத்திரை. ஆண்டவர் சொன்னார்லே, 40 வருஷம் என்னை சோதிச்சு விசுவாசம் என்னை பரீட்சை பார்த்தாங்க, விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்க, எல்லாம் அவங்க அழிஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. என்றைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னையிலேருந்து நம்ம ஒரு விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம் நமக்குள்ளே தொடங்கப்படுது. அந்த விசுவாச யாத்திரையெல்லாம் படியெடுத்து வைக்கிறோம். அப்போ அதுக்கு தாங்க பாருங்க, யாத்திரை ஒரு அவசரமாக ஜேர்னியில் போகிறதுக்காக அவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு கடன்னு என்ன செய்கிறாங்க, அந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை சுட்டு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்கள். ராத்திரியாக தான் அவங்க வெளியே வந்தாங்க. அப்போ விரைவாக சாப்பிட்றாங்க. தீவிரமாய் புசிக்க கடவர்கள், தீவிரமாக புசிக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர். விரைவாக புசிச்சுட்டு எவ்வளோ விரைவாக நம்ம அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோடு நம்மளை இணைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நம்முடைய விசுவாச ஜேர்னி தொடங்குது அன்றைக்கி தான். ஆனால் எத்தனையோ பேர் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பை குறித்து எவ்வளோ கவலையினமாக இருக்கிறாங்க. இவ்வளோக்கு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்ற இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்னு சொல்லி போட்டிருக்கு.
இங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசாதவங்கெல்லாம் மரண தண்டனை அங்கே அடைஞ்சாங்க, முதல் பேரானவர்கள் எல்லாம். ஆனால் அதே நேரம் அதே மாதிரி தான் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்படலையோ அவங்க மேலே தண்டனை இருக்குது, தண்டனை ஆக்கினி தீர்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரட்சிக்கப்பட முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக இந்த ரட்சிப்பின் ஜேர்னியை, விசுவாச ஜேர்னியை நம்ம யாத்திரையை ஆரம்பிப்போமோ அந்த அளவுக்கு நல்லது. விரைவாக சாப்பிடுங்க, அந்த பஸ்காட்டுக்குடியோட உங்களை இணைத்து கொள்ளுங்க. அந்த ராத்திரியோட ராத்திரி அவங்க யாத்திரையை ஆரம்பிக்கிறாங்க, விசுவாச யாத்திரை. அப்போது எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர். அது ரத்தத்தை கண்டு தான் நான் கடந்து போவேன்னு சொல்கிறார். எத்தனை கிறிஸ்தவர்கள் முதலாவது இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவரே நான் பாவி, நான் எனக்கு ஒன்றும் அருகதில்லை, நான் உங்கள் சிலுவேண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாமாலை பாடலார். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன்னு சிலுவை பக்கம் பாரோம். எத்தனையோ பேர் வாராங்க, வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் என்ன செய்யணும், நான் என்ன கிரியேட் செய்யணும் நெக்ஸ்ட்டு. இப்படி தான் ரிலீஜியன் ஆரம்பிக்குது, ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்குது, பாரம்பரியங்கள் ஆரம்பிக்குது. ரட்சிக்கப்படுறவரை உங்கள் ரத்தம்தான்ட்டு வருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரத்தத்தை கடைசி வரை நம்ப மாட்டாங்க. அந்த ரத்தம் போதுமானதாக இருக்குது. ரத்தத்தை கண்டு தான் ஆண்டவர் கடந்து போவார். நாட் ஓன்லி ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, பஸ்கா அன்னைக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் நம்முடைய வாழ்நாளெல்லாம் அந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும்போது எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தான் வந்து மறுபடியும் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டு தான் அவர் கடந்து போவார். பிதாவுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன தான் உபவாசம், உங்களுடைய வெள்ளை ட்ரெஸ்ஸு, நகை போடாமல் இருக்கிறது, மருந்து சாப்பிடாமல் இருக்கிறது, இன்னும் என்னென்னலாம் நீ காலையில் 3 மணிக்கு எழுப்பி ஜபிக்கிறது, என்ன தான் நீ கிரியேட் செய்து, அதுக்கெல்லாம் உங்களுக்கு இனாம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் கூட வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால ஸ்பெஷல் இனாம் யாருக்கும் கிடைக்க போகிறதில்லை, நகை போடாததுனால ஸ்பெஷல் இனாம் யாருக்கும் கிடைக்க போகிறதில்லை, பரிசு எதுவும் கிடைக்க போகிறதில்லை. மெயினாக நம்முடைய வாழ்க்கையில் ரத்தத்தையே நம்பி இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு எப்படி ரத்தத்தை நம்பி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வந்தாங்களோ, அதுபோல் வாழ்நாள் முடிகிறவரை தான் 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, நீ விசுவாசிகளுக்கு எழுதுற பாவம் செய்யலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இனிமேல் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம பாவங்கள் செய்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் சில பாவங்களை தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி காலையில் இருந்தனா எத்தனை பாவம் செய்தனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. சில பாவங்கள் ஞாபகம் இருக்கும். ஐயோ நம்ம அந்த மாதிரி நினச்சோமே, இந்த மாதிரி செய்யலையே, அந்த மாதிரி அவங்கள பற்றி பேசணுமே, இதெல்லாம் சில பாவங்கள் ஞாபகம் இருக்கும். அந்த அறிந்திருக்கிற சில பாவங்களை நம்ம அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். 2-3 பாவத்தை தான் அறிக்கையிட்டால் கூட நமக்கு அந்த மனசு இருக்கணும். நான் பாவி, ஆண்டவரே ரத்தத்தினால என்ன கழுவும். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் இயேசுவின் ரத்தத்தால். ஆனால் நம்முடைய சோலும் பாடியும் இல்லை, இன்னும் பாவம் இருக்குது. அதனால தான் பாவம் செய்கிறோம், சின்ன சின்ன பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். துணிகரமான பாவங்கள் ஒரு செய்யாமல் இருப்போம், ஆனால் பாவங்கள் செய்கிறோம். அப்போ அந்த பாவங்களை அறிக்கையிடும்போது அவருடைய கர்த்தர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். உண்மையுள்ளவர் யாருக்கு இருக்கிறாருன்னா இயேசுவின் ரத்தத்துக்கு பிதா உண்மையுள்ளவராக இருக்கார். யாரெல்லாம் ரத்தத்தை நம்பி வருவாங்களோ அவங்கள சுத்திகரிக்கிறது தான் அவருக்கு தான் அதுதான் பெய்துள்ளவர். மற்றபடி அவர் யாருக்கும் கடமைப்பட்டவர் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை மூலமாக வராமல் என்னெல்லாம் கிரியைகள் செய்துக்கிட்டு வர்றவங்க உலகத்தில் எல்லா மதங்களும் அப்படி தானே இருக்குது. இத்தனை நாள் புண்ணிய யாத்திரை, இங்கே நதியில் முங்குறது, அங்கே நதியில் முங்குறது, இது இவ்வளவு செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்கிறது, இப்படி பண்ணுறதுக்கு காணிக்கை உண்டியில் போய் அதை போடுறது, இதை போடுறது, எல்லா மனிதர்கள் எல்லா மதத்துலேயும் இயேசுவை அவங்க நினைக்கிறாங்க. இயேசுவை அவங்க நினைக்கிறாங்க அவர் ஒரு மதகுரு, அவர் ஒரு போதகர், எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நிறைய பேர், காந்தி கூட அப்படி தான் நினச்சார். மலைப்பிரசங்கம் ரொம்ப ஆர்வமாக அதை இது பண்ணார். அதில் என்ன பிரயோஜனம்? அந்த மலைப்பிரசங்கத்தை ஆர்வமாக அவர் பண்ணி அவர் அது இயேசுவின் ரத்தத்தை நம்பலையே. இயேசுவின் ரத்தத்தை தவிர யாருக்கும் பிதா கடமைப்பட்டவர் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை யாரெல்லாம் பூசியிருக்காங்களோ, தங்க மேலே அந்த ரத்தத்தால் தெளிக்கப்பட்டிருக்காங்களோ, அந்த ரத்தத்தால் நம்ம ஆவியாத்மா சரீரத்தில் அந்த ரத்தத்தை தெளிக்கணும், ரத்தத்தை நிலைக்கால்களை பூசணும். நம்முடைய வீடுங்கும்போது நம்முடைய
சரீரமாக இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஆவியாத்மா சரீரத்தில் வாழ்கிறோம் இல்லையா? கூடாரம், வீடு, இந்த வீட்டு மேலே ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ. அது மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான இதில் நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் இதை அப்படி தெளிக்கும்போது எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருது, நியாயத்தீர்ப்பு வருது, 2ஆம் மரணம் வருது, ஆண்டோடைய வருகை வருது, பகிரங்க வருகை. இயேசுவின் இரத்தத்தை யாரெல்லாம் அந்த இரத்தத்தை பூசலையோ, அந்த இரத்தத்தை அவங்க ரத்தம் அவங்க மேலே இல்லையோ, அவங்க மேலே வாதை வரும். அந்த வாதை அழியாத நித்திய வாதை. அந்த வாதைக்கு யாரும் தப்ப முடியாது. இயேசு இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த வாதைக்கு தப்ப முடியும். இன்னும் எகிப்திலே இருக்கிற அவிசுவாசிகள் என்னதான் செய்தாலும், அவங்க என்ன சந்நியாசம் எடுத்தாலும், என்ன செய்தாலும், அதெல்லாம் பிதா பார்க்கறதற்கு கடமைப்பட்டவர் அல்ல. அவர் ஒரே ஒரு வழியை பண்ணியிருக்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தை தயார் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த ரத்தத்தை நம்பணும். வழியாக தன்னுடைய மகனை செலுத்தியிருக்கிறார். இதை நம்பினாதான் வாதம் வராது. அல்லது எல்லாருக்கும் வாத எகிப்து தேசத்தில் இருக்கிறவரை யாரெல்லாம் ரத்தத்தை பூசலையோ நிலைக்கால வாத நிச்சயம். அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவிசுவாசிகள் யாரெல்லாம் ஆண்டுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ எல்லாருமேலேயும் வாதை வருவது நிச்சயம். அது ஆண்டோடைய பகிரங்கமான வரமுன்னால நம்ம நாமே ஆண்டோடைய இரத்தத்தினால் கழுவிக்கிட்டோம்னா, மனுஷர்கள் யாரெல்லாம் கழுவுறாங்களோ, இவன் அந்தி கிறிஸ்து காலத்தில் கூட பெரிய எழுப்புதல் வருன்றாங்க. ஒரு ரகசிய வருகை போன பிறகு மறுபடியும் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கும். அதில் கூட ஜனங்கள் ஐயோ நம்ம விடப்பட்டு போயிட்டோமே, இந்த இயேசுவை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லி இயேசுவையும் அவருடைய இரத்தத்தையும் மதிக்கிறவங்க, தங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறவங்க, அதுலேயும் இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அந்த கடைசி வர அந்த அவருடைய பகிரங்கமான வருகை 7 வருஷத்துக்கு அப்புறம் வரும். அதில் அது வரக்குள்ள யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. இவன் யூதர்களை குறித்து பாடுங்க. யூதர்களில் 3/2 பங்கு யூதர்கள் அழிக்கப்படுவாங்க, நரகத்துக்கு போவாங்க. 3/2 பங்கு யூதர்கள், 1 பங்கு தான் ரட்சிக்கப்படும் போட்டிருக்கு. மற்ற யூதர்கள்லையுமே அந்த 7 வருஷ அரசாட்சியில், அந்தி கிறிஸ்து அரசாட்சியில் யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் யாரில் எந்த யூதர்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. மற்றவங்க இருக்கிறவங்க 3/2 பாகம் அழிக்கப்படுவாங்கன்னு சகரியாவில் போட்டிருக்கு. அதில் 3/1 பாகம் தான் ரட்சிக்கப்படும். அந்த 3/1 பாகம் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க தெரியுமா? உயிரோடு இருப்பாங்க அவங்க யூதர்கள். இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகையில் அவர் ஒலிவு மலையில் வந்து நிற்கும்போது அவரை பார்ப்பாங்க. அப்படியே கண்ணால் பார்த்து குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அவர் கண்ணால் பார்த்து அவங்க விசுவாசிப்பாங்க, ஐயோ இவர் தானே மேசியாக இருந்திருக்கிறாரு, இவர் தெரியாமல் நம்ம குத்தினமே கொன்னமே, இவர் தான் மேசியான்னு சொல்லி பார்த்து விசுவாசிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபுல் இஸ்ரேல் தேசம் ரட்சிக்கப்படும் போட்டிருக்கு. ஒரே நாளில் ரட்சிக்கப்படும். ரட்சிப்புனா அது நம்ம மணவாட்டி சபையோடு அவங்க சேர்ற ரட்சிப்பு கிடையாது. கண்ணால் பார்த்து இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசிக்கிறனால அவங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில் அவங்களுக்கு வேறு ரோல் கொடுக்கப்படும். யூதர்களுக்கு அந்த 3/1 பங்கு யூதர்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின சில உடன்படிக்கையின்படி சில ரோல்கள் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில், சபையினுடைய கூட்டத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. பார்த்து இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நின்ன பிறகு பார்த்து விசுவாசிக்கிற யூதர்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்னாலும் நினைக்கணும், சந்தோஷப்படணும், நித்திய நியமமாக ஆசரிங்கிறார். எப்போவுமே பஸ்காவை ஆசரிக்கும் போது அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதை அவங்க நினச்சி ஆண்டவரை நன்றியோடு துதிக்கணும். ரட்சிப்பின் நாளை நம்ம நினைக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது நரகத்திலேருந்து பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சிக்கிறது அவனுக்கு. அது ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும் போது கடைசி வரை பரலோகத்துக்கு போகுது நிச்சயம். எவ்வளோ பெரிய நித்தியமான ஒரு இது பாருங்கள், ஒரு ரிவார்டு நமக்கு அந்த ஆண்டோடைய ரட்சிப்பு. பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனம் கொடுக்கப்படுது. நித்தியமாக அப்பப்போ நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம ஆண்டவர் துதிக்கணும். இயேசுவின் ரத்தத்துக்காக நம்ம ஒரு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவர்
சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு, அது நம்ம நன்றியோடு நினைக்கணும். ரட்சிப்பை நம்ம ரட்சிக்கப்பட்டு இப்போ பெரிய ஆவிக்கிற அனுபவங்களில் வந்த பிறகு ரட்சிப்பை நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அதான் முதல்ல ஆரம்பம். அது எப்போதுமே நன்றி உள்ள இருதயம் வேணும். பஸ்காட்டுக்குட்டியை நினச்சி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு அவளையே எகிப்து தேசத்தில் கூக்குரல் கேட்கும்போது நடுராத்திரியில் பஸ்காட்டுக்குட்டியை புசித்த ஒருவருடைய வீட்லேயும் மரணம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க எவ்வளவு அந்த பஸ்காட்டுக்குட்டிக்காக நன்றியோடு இருந்திருப்பாங்க, அந்த நியமத்துக்காக. அதே போல் தான் நித்தியமாக பரலோகத்தில் போன பிறகு கூட நம்ம அந்த வெளிப்படத்தில் அந்த பாட்டு பார்க்குறோம். நீங்கள் எல்லா பல ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால எங்களை மீட்டுக்கொண்டீங்களே, நீ பரலோகத்தில் போய் கூட அந்த ரட்சிப்பை குறித்து புகழ்ந்து ஆண்டவரை துதிக்கிறத பார்க்குறோம். நம்ம துதிப்போம். ரட்சிப்பை குறித்து ஒரு நாள் நடந்துட்டுன்னா அந்த அலட்சியமாக இருக்கக்கூடாது. நித்தியம் ஒரு தலைமுறையாக அதை நம்ம ஆசரிக்கணும், அதை மகிழணும். அதுக்காக ஆண்டவர் துதிக்கணும். ரட்சிக்கப்பட்டதற்கு நம்ம கொடுத்துருக்க விலையேறப்பட்ட ரட்சிப்பை நம்ம மதிக்கணும். அதற்காக செலுத்தப்பட்ட அந்த விலைக்கிரயம் எவ்வளோ பெரிய விலைக்கிரயம். தேவனுடைய குமாரனாய் ஒரே பேரான குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அதெல்லாம் நினச்சி பிதாவை துதிக்கணும், இயேசுவை துதிக்கணும். நித்திய ஆவினாலே இந்த பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பரிசுத்தாவியானவர் துதிக்கணும். 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ரட்சிப்பை நமக்காக ஆயத்தப்படுத்தி பூரணப்படுத்தியிருக்காங்க. 3 வரையும் துதிக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.